மருத்துவ உலகின் ஒரு மாபெரும் அதிசயமும் உடன் பிறந்த பாசத்தின் உன்னதமான தியாகமும் இணைந்து ஒரு புதிய உயிரை இந்த மண்ணிற்கு கொண்டு வரப்போகும் நெகிழ்ச்சியான சம்பவம் பிரிட்டனில் அரங்கேறியுள்ளது. லாரன் பவுலர் என்ற 36 வயது பெண் பிறக்கும் போதே கருப்பை இல்லாமல் பிறந்தவர். மேயர் ரோகிட்டஸ்கி குஸ்டர் ஹவுசர் எனப்படும் ஒரு அரிய மரபணு குறைபாட்டினால் பாதிக்கப்பட்ட இவருக்கு கர்ப்பப்பை வளர்ச்சி அடையாத காரணத்தால் இயற்கையாக கருத்தரிக்கும் வாய்ப்பு அறவே இல்லாமல் இருந்தது. தாய்மை அடைய வேண்டும் என்ற 20 ஆண்டு கால ஏக்கம் ஒருபுறம் இருந்தாலும் அவருக்கு ஆரோக்கியமான சினைப்பைகள் இருந்ததால் மருத்துவ தொழில்நுட்பத்தின் உதவியோடு ஒரு முயற்சி எடுக்கப்பட்டது. அந்த முயற்சிக்கு உயிர் கொடுத்தவர் லாரனின் மூத்த சகோதரி கெல்லி. ஏற்கனவே 3 குழந்தைகளுக்கு தாயான 40 வயதான கெல்லி தனது தங்கைக்காக தனது கருப்பையை தானமாக வழங்க முன்வந்தார். இந்த தானம் என்பது சாதாரணமான ஒன்றல்ல. இது ஒரு மிகப்பெரிய மாற்று சிக்கலான அறுவை சிகிச்சை. லாரன் தனது சமூக வலைதள பக்கத்தில் இந்த அறுவை சிகிச்சை குறித்து பகிரும் போது இது தனது வாழ்நாளில் எதிர்கொண்ட மிக கடினமான ஒரு பயணம் என்று குறிப்பிட்டுள்ளார். உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் உணர்வு ரீதியாகவும் தன்னை முழுமையாக சோதித்த இந்த அறுவை சிகிச்சையில் இருந்து மீண்டு வருவது ஒரு பெரும் போராட்டமாக இருந்ததாக அவர் தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய நம்பிக்கையோடும் கொஞ்சம் கொஞ்சமாக திரட்டிய வலிமையோடும் இவர் இந்த நிலையை எட்டியுள்ளார். தற்போது லாரன் பவுலர் 26 வார கர்ப்பிணியாக உள்ளார். தனது துணையாக இருக்கும் டேவிட் என்பவருடன் இணைந்து தனது முதல் குழந்தையின் வருகைக்காக அவர் ஆவலோடு காத்திருக்கிறார். மருத்துவ கண்காணிப்பில் உள்ள லாரனுக்கு வரும் அக்டோபர் மாதம் அறுவை சிகிச்சை மூலம் பிரசவம் பார்க்க மருத்துவர்கள் திட்டமிட்டுள்ளனர். தனது தங்கையின் வயிற்றில் வளரும் குழந்தையை சந்திக்க கெல்லியின் குழந்தைகளும் பெரும் உற்சாகத்தில் உள்ளனர். தங்களின் அம்மாவின் கருப்பையில் தங்களின் தம்பி அல்லது தங்கை வளர்வது அந்த பிஞ்சு குழந்தைகளிடையே ஒரு விவரிக்க முடியாத பந்தத்தை உருவாக்கியுள்ளது. சகோதரி கெல்லி இது குறித்து பேசும்போது இந்த தானம் தங்களுக்குள் இருந்த நெருக்கத்தை இன்னும் பலப்படுத்தியுள்ளதாக நெகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார். ஒரு பெண் தனது சகோதரிக்காக தனது உடல் உறுப்பையே தானமாக வழங்கி அதன் மூலம் ஒரு புதிய உயிரை உருவாக்க உதவி இருப்பது உலகெங்கிலும் உள்ள மக்களை நெகிழ செய்துள்ளது. அறிவியலும் அன்பும் கைகோர்த்தால் இத்தகைய அரிய சாதனைகளையும் படைக்க முடியும் என்பதற்கு லாரன் மற்றும் கெல்லியின் இந்த சம்பவம் ஒரு மிக சிறந்த உதாரணமாக மாறியுள்ளது. 20 ஆண்டு கால போராட்டத்திற்கு பிறகு தாய்மை என்னும் இலக்கை எட்டியுள்ள லாரனின் இந்த பயணம் பலருக்கும் ஒரு நம்பிக்கையூட்டும் செய்தியாக அமைந்துள்ளது.